இப்ப நம்ம மீனராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியிலேயே சனி உட்கார்ந்து இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. ராகு கேது எங்க இருக்கிறாங்க? 6ல கேது 12ல ராகு. சோ ராகு கேது சாதகமா இருக்காங்க. ஆனா குரு இருக்கிற இடமும் சனி இருக்கிற இடமும் அவ்வளவு நல்லா இல்ல. ஜூன் 1ஆம் தேதி வரையும். சோ ஜூன் 1ஆம் தேதி வரையும் மீனராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு தான். தொழில் ரீதியா, வேலை ரீதியா, எல்லா ரீதியாவும் சில தொந்தரவுகள், சிக்கல் இருக்கலாம். பிறந்த கால ஜாதகத்துல தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு இல்ல. பட் இருந்தாலும் இந்த மீனராசிக்காரவங்க ஜென்மச்சனியின் ஆதிக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில இந்த ஜென்மச்சனியுடைய ஆதிக்கத்தை போக்குறதுக்கு குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி ராசியை பார்க்க போறாரு. ராசியில இருக்க சனியை பார்க்க போறாரு. சோ ராசிநாதன் உச்சம் பெற்று ராசியை புனிதப்படுத்தினது மட்டும் இல்லாம ராசியில இருக்கிற சனியையும் புனிதப்படுத்துறதுனால வர்ற ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்றின் பின் ஒன்றாக சுபகாரியங்கள், ஒன்றின் பின் ஒன்றாக பொருளாதார வளர்ச்சி, நல்ல டெவலப்மெண்ட் சொல்லி ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா மீனராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்கு. மீனராசிக்காரவங்க இந்த ஜென்மச்சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால என்னதான் குரு பார்த்தாலுமே இந்த ஒரு வருட காலம் ஜென்மச்சனி காலம் இருக்கிறதுனால இந்த வருஷம் மெயினா வந்து மீனராசிக்காரவங்க பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. சரிங்களா? பொறுமையை கடைபிடிக்கணும். ஏன்னா ராசியில சனி இருக்கிறாருன்னா சும்மா இல்ல. ஏதாவது ஒண்ணு சிக்கல் பண்றது, ஏதாவது ஒண்ணு சிரமப்படுத்துறது. வயோதினமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ரீதியா சில தொந்தரவுகளை கொடுக்கும். முழங்கால் வலிக்கும். சரிங்களா? பேக் பெயின் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஒரு நார்மல் ஏஜ்ல இருக்காங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஃபேமிலி ரீதியா சில இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஜாதகத்தை வச்சுதான் நம்ம அது பிரச்சனையா இருக்கா இல்ல எப்படி என்ன நல்லபடியா தீருமா என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். சரிங்களா? அதே நேரத்துல மீனராசிக்காரவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ஏதாவது ப்ரொமோஷன், டிரான்ஸ்பர் இந்த மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா நல்லபடியா கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். மீனராசிக்காரவங்க வழிபட வேண்டியது வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு கால சிறப்பு. 2026 மீனராசிக்காரவங்க ஒரு மத்தியமமான பலன்களை சந்திப்பாங்க. ஜென்மச்சனியின் பிடியில் இருப்பதால் தெய்வ வழிபாட்டால் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக மீனராசி இருக்கு.